இயேசு மரியம் மகதலேனாளை பார்த்து சொன்னார், என்னை பற்றிக் கொள்ள வேண்டாம், நான் என் தந்தையிடம் செல்ல வேண்டும், என்னை பற்றிக் கொள்ளாதே. நீ நினைப்பது போல பழைய வாழ்க்கை இனி இல்லை, எனக்கு புதிய வாழ்வு, என்னை பற்றிக் கொள்ள வேண்டாம், நான் தந்தையிடம் முதலில் செல்ல வேண்டும். மரியம் அந்த நாள் கல்லறையை பிடித்துக் கொண்டு நின்றிருந்தாள். ஈஸ்டர் காலையில் முதலில் கல்லறைக்கு வந்தாள் மரியம் மகதலேனாள். அவர் அன்பினால் வந்தாள். ஆனால் அந்த அன்பிற்கு பற்று இருந்தது. அவர் யாரை தேடினார்? உயிரோடு இருக்கும் ஆண்டவரை அல்ல, அவர் தேடியது இறந்த இயேசுவை. என் ஆண்டவர் போய்விட்டார், யாரோ அவரை தூக்கி சென்று விட்டார்கள், நான் என்ன செய்வேன் என்ற ஆதங்கம் அந்த பற்றின் காரணமாக வெளிப்படுத்துகின்றார். அவர் இன்னும் அந்த வெள்ளிக்கிழமை மனநிலையில் தான் அவள் இருந்தாள். ஆனால் கடவுள் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை வெற்றியில் இருந்தார். இயேசு உயிர் பெற்று விட்டார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இதே நிலைதான் ஏற்படுகிறது. பல நேரங்களிலே நாம் கல்லறைகளோடு ஒட்டி கொண்டு வாழ்கிறோம். இயேசு உயிர்த்து விட்டார் என்ற மனநிலையை அற்று பழைய காயங்கள், முடிந்த உறவுகள், பழைய அவமானங்கள், தோல்விகள், மன கசப்புகள், இவற்றை நினைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழமையை நினைத்து வாழ்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணம் இல்லாமல் பல நேரங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் விரும்புகிறபடி கடவுளை பிடித்துக் கொள்ள முயற்சிக்கிறோம், பற்றிக் கொள்ள முயற்சிக்கிறோம். நாம் அவரை இழக்க தயாராக இல்லை. ஆனால் நாம் நம்முடைய இந்த உலக பற்றுகளை அற்று நாம் வாழ வேண்டும். நம்முடைய வீடுகளை கூட எத்தனையோ விதங்கள்ல ஒரு மிக்சி 20 ஆண்டுகளாக உழைத்திருக்கும். உடனே அம்மா சொல்லுவாங்க, ரிப்பேர் பண்ணா இன்னும் ஒரு 10 வருஷம் வருமே. பழைய பொருட்களை விட்டு கொடுக்க முடியாத நிலை. பீரோக்களை திறந்தாலே எக்கச்சக்கமான பொருட்கள், சேரை மேல சாரி மேல சாரி வாங்கிட்டே இருப்பீங்க, பயன்படுத்துறீங்களோ இல்லையோ, அதன் மீது பற்று. எல்லா சூழ்நிலையிலும் நாம் இந்த உலக வாழ்வு மீது பற்று கொண்டு வாழ்கிறோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற போது இந்த பற்றை துறந்து நாம் இந்த உலகத்திலே நிலையாக இருக்க போவதில்லை, நாம் அழிந்து போக போகிறோம். வானங்களை நோக்கி நாம் நிறை வாழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற எண்ணத்தை மறந்து இந்த உலக பொருட்கள் மீது அதிகளவு நாட்டம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அட்டாச்மெண்ட் டு தி திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஆனால் நாம் டிட்டாச்மெண்டோடு இருக்க வேண்டும். பற்றற்று நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உயிர்த்த ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஏறக்குறைய மரியாதாக இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், தோமாவாக இருக்கட்டும், இவர்கள் இயேசு உயிர்த்த பிறகு அந்த நிலையை அடைந்தார்கள். பற்றை துறந்து இயேசுக்காக வாழ சுத்தமானார்கள். அதன் காரணமாக இயேசுக்காகவே வாழ்ந்து அவர்களும் மரித்தார்கள். உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தவர்கள் அவரை தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை. எனவே இன்று உயிர்த்த ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் எதையும் வைத்திருக்க கூடாது என்பதல்ல, மாறாக எதுவும் நம்மை வைத்திருக்க கூடாது, நம்மை ஆட்கொள்ளக்கூடாது. பல நேரங்களில் விட்டுக் கொடுத்து நிறைவாழ்வுக்காக நாம் உழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகான படிப்பனையை பற்றற்று வாழ்கின்ற ஒரு நிலையை நாம் பெற வேண்டும் என்று உயிர்த்த ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். இரண்டாவது உயிர்த்த ஆண்டவர் நமக்கு தருவது அமைதி, சமாதானம். உயிர்த்த இயேசுவின் முதல் வார்த்தை அமைதி உங்களோடு இருப்பதாக. உயிர்த்த இயேசு சீடர்களிடம் வந்த பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை, நான் அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களோடு இருக்க வேண்டும். நாம் வாழ்கின்ற இந்த உலகம் பல வசதிகளை கொண்ட உலகம், ஆனால் அமைதி இல்லாத உலகம், சஞ்சாரங்களும் நிறைந்த உலகம். இன்று மனிதர்களிடையே பெரிய பெரிய வசதியான வாழ்வுகள், பெரிய வீடுகள், ஸ்மார்ட் போன்கள்,
வைஃபை வசதிகள், ஏராளமான நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், எத்தனையோ விதமான வசதியான வாழ்வை நாம் வாழ, ஆடம்பரமாக வாழ நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆடம்பரத்தின் மத்தியிலே அந்த அமைதி, சமாதானம் நம் மத்தியிலே பல நேரங்களிலே இல்லாமல் இருக்கிறோம். அமைதி என்றால் என்ன? அமைதி என்பது சண்டை இல்லாத நிலை மட்டுமல்ல. அமைதி என்பது கடவுளோடு சமாதானம், நமது மனசாட்சியோடு சமாதானம், நம்முடைய குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களோடு சமாதானம், நம்மோடு நாமே சமாதானம் அடைகின்ற நிலை வேண்டும். இல்லை என்றால் நாம் நிச்சயமாக உயிர்த்த ஆண்டவருடைய அருளிலே, மகிழ்ச்சியிலே வாழ முடியவே முடியாது. புள்ளி விவரம் கூறுகிறது, உலகளவில் மன அழுத்தம், கவலை, தனிமை, மனசோர்வு போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. அதிக தகவல்கள் இருக்கின்ற இந்த காலத்திலே அமைதியின்மை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஈஸ்வர் நமக்கு தருகின்ற செய்தி, முதலிலே உங்களுக்கு அமைதி வேண்டும். கிறிஸ்துவனுடைய அமைதி நம் ஒவ்வொருவருக்குமே வேண்டும். புனித அவிலா தெரசா சொல்கின்ற அழகான வார்த்தைகள், let nothing disturb you, let nothing frighten you, God alone suffices. எதுவும் உன்னை கலங்க விடாதே, எதுவும் உன்னை அச்சப்படுத்தாதே, கடவுள் மட்டும் போதும். எனவே நமக்கு வேண்டியது எதுவுமே இல்லை. கடவுள் நம்மோடு இருக்கிறார். கடவுளுடைய அருளிலே நாம் வாழ்கின்றோம் என்றால் வேறு எதுவும் நமக்கு தேவைப்படாது. கிறிஸ்துவனுடைய மகிமையே இதுதான். இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் இருக்கிற போது நாம் எதை கண்டும் அஞ்ச வேண்டியதில்லை என்று மிக அழகாக நமக்கு இந்த உயிர்த்த ஆண்டவர் எடுத்துரைக்கின்றார். மூன்றாவது, அஞ்சாதே அஞ்சாதே என்கின்ற அழகான வார்த்தைகள். ஈஸ்டர் காலையிலே வானதூதருடைய செய்தி இது. கல்லறைக்கு வந்த பெண்களுக்கு தரப்பட்ட அந்த செய்தி, நீங்கள் அஞ்சாதீர்கள். ஏன்? ஏனெனில் உயிர்த்தெழுதல் நிகழும் இடத்தில் பயம் நீண்ட நேரம் வாழ முடியாது. ஆனா பல நேரங்களில் நாம் இந்த உலக வாழ்க்கையை பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒரு பயந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். உயிர்த்தாண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று தெரிந்தும் கூட பயம் நமது வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருக்கிறது. எதற்கெல்லாம் பயம்? நாளை என்ன ஆகும்? உடம்புக்கு ஏதாவது ஆகிவிடுமோ? பிள்ளை எப்படி வளருவானோ? அல்லது நம்முடைய வேலை நிலைத்திருக்குமோ? என்னை பற்றி ஊரில் என்ன சொல்கிறார்கள்? ஒருவேளை நான் தோற்று போனால் என்ன ஆகும்? இப்படியாக பலவிதமான பயங்கள் நமது அன்றாட வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறது, அலைகழித்துக் கொண்டே இருக்கிறது. உயிர்த்தாண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றாலும் கூட, கிறிஸ்து நம்மோடு நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்ற நினைவு இருந்தாலும் கூட ஒவ்வொருவருக்குமே இந்த பயம் இருந்து கொண்டிருக்கிறது. 4 நண்பர்கள், அதிலே ஒரு இளையவன் பயங்கர பயந்தாவதி. அவனிடம் எப்படியாவது அவருடைய பயத்தை தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்றாங்க. நீ நடு இரவிலே கல்லறை தோட்டத்திற்கு சென்று ஒரு கல்லறையை தொட்டு வர வேண்டும் என்று 3 நண்பர்கள் அவரிடம் சொல்கிறார்கள். இவன் சரி செய்கிறேன் என்று பெட் பண்றான். அவன் போய் அந்த நடு இரவிலே போய் அந்த கல்லறையை தொட்டுவிட்டு வருகிறார். மறுநாள் காலையிலே அவருடைய நண்பர்கள் அவரிடம் கேட்கிறார்கள், எப்படி நீ இவ்வளவு பயந்தாமலே எப்படி நீ போய் அந்த கல்லறையை தொட்டுவிட்டு வந்தாய் என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில், நான் அந்த கல்லறையை போய் தொடுகிறேனா இல்லையா என்று நீங்கள் கண்டிப்பாக எங்கிருந்தால் ஒழிந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். எனவே நீங்கள் இருக்கின்ற போது நான் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அதைவிட பல மடங்கு இயேசு ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் நம் மத்தியிலே எந்நாளும் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கிற போது எதை கண்டும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Fear not, I am with you. நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன், பயப்பட வேண்டாம். உயிர்த்த ஆண்டவர் நம்மிடம் சொல்கின்ற அழகான வார்த்தைகள், நான் உயிரோடு இருக்கிறேன்.
இனி நீ தனி ஒருவன் இல்லை, நீ விழுந்தாலும் நான் தூக்கிவிட நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். எனவே ஈஸ்டர் என்று சொன்னாலே பயத்துடைய கல்லை உருட்டி அகற்றுகின்ற நாள். எனவே பயமின்றி நாம் அனைவருமே கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். நான்காவதாக அல்லேலூயா வாழ்வு. அல்லேலூயா என்றால் என்ன பொருள்? ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை புகழ்வோம், பிரைஸ் தி லார்ட் என்று பொருள். இதற்குரிய தவக்காலம் முழுவதும் நாம் இந்த அல்லேலூயா என்ற துதி கீதத்தை பாடாமல் இருந்தோம். இப்பொழுது உயிர்த்த ஆண்டவரை நினைத்து நாம் அந்த அல்லேலூயா என்ற துதி கீதத்தை ஆண்டவரை போற்றுவோம், பிரைஸ் தி லார்ட் என்று நாம் வாழ்த்துகிறோம். மனித வாழ்க்கையிலே 4 விதங்களாக பிரிக்கிறார். மனித வாழ்வு 4 நிலைகள். முதல் நிலை ஓநாயினுடைய நிலை. ஒரு ஓநாய் என்ன செய்யும்? வஞ்சித்து வாழும். மனிதர்கள் நம்மிலே பலர் வஞ்சித்து வாழ்கின்ற நிலையில் நாம் இருக்கிறார். இரண்டாவது நிலை ஒரு பன்றியினுடைய நிலை. பன்றி கீழே பார்த்துக் கொண்டு தன்னுடைய உணவை தேடிக்கொண்டு செல்லும், மேல் நோக்கி பார்க்காது, சுயநலத்தோடு இருக்கின்ற நிலை. ஒருவேளை மனிதர்கள் ஒரு சிலர் சுயநலத்தோடு வாழ்கின்ற நிலையில் இருக்கிறார். மூன்றாவது நிலை சாத்தானுடைய நிலை. வஞ்சித்து பிறரை கெடுப்பது, இது சாத்தானுடைய நிலை. ஒருவேளை நம்மிலே ஒரு சிலர் அந்த நிலையிலே இருக்கிறார். நான்காவது நிலை தெய்வத்தினுடைய நிலை. எப்பொழுதுமே பிறருக்கு நல்லதையே செய்ய வேண்டும் என்கிற நிலை. மனிதர்கள் அனைவருமே ஏதாவது ஒரு நிலையிலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் அனைவருமே அடைய வேண்டியது தெய்வ நிலை. உயிர்த்த ஆண்டவர் நமக்கு வழங்குகின்ற நிலை இந்த தெய்வ நிலை. நாம் ஒவ்வொருவருமே தெய்வ நிலையை அடைய வேண்டும் என்று உயிர்த்த ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே அல்லேலூயா வாழ்வு அப்படிங்கிறது கடவுளோடு நாம் ஐக்கியமாக வேண்டிய வாழ்வு. அல்லேலூயா வாழ்வு என்பது குறை சொல்லும் வாழ்க்கையிலிருந்து நன்றி சொல்லுகிற வாழ்வு. நாம் குறை சொல்லுவது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. நிறையோடு நாம் நன்றி சொல்கின்ற ஒரு வாழ்வாக நமது அல்லேலூயா வாழ்வு இருக்க வேண்டும். அல்லேலூயா வாழ்வு அப்படிங்கிறது நம் உள்ளத்திலே நம்பிக்கை தெரிகின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதே போல அல்லேலூயா வாழ்வு பிறருக்காக உயிரை கொடுக்கின்ற வாழ்வாக இருக்க வேண்டும். உயிர்த்த கிறிஸ்துவை நம்புகிறவன் மற்றவரின் வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலை ஏற்படுத்த வேண்டும். நான் அப்படிங்கிற சுயநலத்தோடு இருக்க முடியாது. உயிர்த்த ஆண்டவர் என்றாலே ஒருவர் ஒருவரில் இயேசுவை நாம் கண்டுகொள்ள வேண்டும். குடும்பத்தார்கள், நாம் பார்க்கிறவர்கள், நமக்கு பிடிக்காதவர்கள் இயேசுவை உயிர்த்த ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அல்லேலூயா வாழ்வு அப்படிங்கிறது காயங்களோடும் கடவுளை துதிக்கின்ற இதயத்தை பெற்றிருக்கின்ற வாழ்வை நாம் வாழ வேண்டும். எனவே நாம் வாயால் அல்லேலூயா என்று சொன்னால் மட்டும் போதாது, நமது வாழ்க்கையோடு அது ஒப்பிக்க வேண்டும். நாம் வரும் கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும். நாம் பிறரோடு ஐக்கியப்பட்டு பிறரிலே ஒருவரிலே நாம் அந்த உயிர்த்த ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான உயிர்த்தெழுதல் விழாவை நாம் கொண்டாடுகின்றவர்களாக நாம் மாறுவோம். எனவே இந்த 4 படிப்பனைகள் மறக்க வேண்டாம். நாம் முதலிலே பற்றற்ற வாழ்வை நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும். நாம் இந்த உலகத்திலே நிலையாக இருக்க போவதில்லை. வாழ்வீட்டை நோக்கி பயணிக்கின்ற போது இந்த அழியக்கூடிய பொருட்கள் மீது நாட்டம் கொள்ளாமல் அழியாத ஆண்டவனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றியாக. இரண்டாவது, கடவுளுடைய அமைதி சமாதானம் நம்மிலும் நமது குடும்பங்களிலும் நாம் வாழ்கின்ற இடங்களிலும் நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்கு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது, அஞ்சாமல் இருக்க வேண்டும். எதை கண்டு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிற போது நாம் எதை கண்டு அஞ்ச வேண்டும்? அஞ்சாமல் வாழ வேண்டும். நான்காவது, அல்லேலூயா வாழ்வை ஒருவர் கிறிஸ்துவை நாம் காண வேண்டும். இந்த வரங்களுக்காக நாம் இந்த திருப்பலியில் தொடர்ந்து கொண்டாடுவோம்.